அநேக தீர்க்கதரிசிகளை சொல்லி நம்ம எல்லாரும் அந்த தீர்க்கதரிசிகளாகவே அப்ளை பண்ணப்பட்டு அதுபோல் நம்ம கடைசி காலத்தில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே நாம் இடைப்பட்டோம். அதோட ஊழிய பகிர்மானத்தையும் ஆசீர்வாதமாக கேட்டோம். கடைசி காலத்தை பற்றி நினைச்சோம். ஆண்டோடைய வார்த்தை. இப்போ கடைசி கால அபிஷேகத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். நாம் இந்த நாளிலே ஜெபக்குறிப்பாக ஜெபித்த அதே வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 15ஆம் வசனம். நம்மளை விரோதிக்கவங்க யாருமே நமக்கு எதிர் பேசவும் முடியாது, நிற்கவும் முடியாத அபிஷேகத்தை தான். ஆமென். யாருக்கெல்லாம் யார் யார் எதிர் பேசிக்கிட்டு எதிர்த்து வந்துக்கிட்டு ஊழியத்துல, குடும்பத்துல, தொழில்ல, பணி செய்கிற இடங்கள்ல எதிர் பேசி எதிர்த்து நின்று வந்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. இவ்வளோ நாளும் வந்திருப்பாங்க, இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க, வருகிற காலத்துலேயும் கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. ஏன்னா எதிர் பேசுகிறவங்க எதிர்த்து நிற்கிறவங்க இல்லைன்னா நம்முடைய லைஃப்பில் நம்ம வாழ்க்கையே இல்லை. அதனால் வாழும்போது வரத்தான் செய்யும். ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டு மேற்கொள்ள முடியாது. யாரும் நம்மளை எதிர் பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாத அபிஷேகத்தை எனக்கும் உங்களுக்கு. ஆமென். உங்களை விரோதிக்கிறவர், அதுவும் அன்பு கூறுறவங்க கிடையாது யாரும். ஆமாம், உங்களை விரோதிக்கிறவர்கள் உங்களுக்கு எதிர் பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாத அபிஷேகத்தை ஆண்டிருந்த நாளில் நமக்கு தந்து அனுப்பு. ஆமென். இந்த அபிஷேகம் அப்படி யாருக்குள்ள இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு போன வாரம் புதன்கிழமையிலையும் தானியேலை பற்றி தான் பார்த்தோம். இன்னைக்கு காலையில் ஜபத்துலேயும் தானியேலை தான் ஜெபம் பண்ணோம், 6 மணி ஜபத்தில். இப்பவும் தானியேலை தான் நம்ம. அதே தானியேலை எடுத்துட்டா அவருக்கு யாரும் பேச முடியாத வாக்கு வரம் இருந்துச்சு. ஆமென். அவருடைய வாக்கு வரம் எப்படிலாம் செயல்பட்டதுன்னு பார்த்தா, 1வது அதிகாரத்துல சொல்றாரு, 10 நாள் வரைக்கும் எங்களை என்ன செய்து பாருங்க, சோதித்து பாருங்க. எத்தனை 12 வசனத்தை வாசிங்க. 10 நாள். ம் 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 சரி. 10 நாள் சென்ற பின்பு, அது 15ஆம் வசனத்துல, போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களும்